நாங்களும் ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அந்த காட்டில் இருக்க எல்லா பறவைகளுமே ரொம்ப பயத்தோடையும் ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. இப்படி ஒரு நிலைமை இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. அதனால எல்லா பறவைகளும் ஒன்று கூடி பேச ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. பக்கத்து காட்டுல இருக்க பறவைகளுக்கு அரிய வகையான நோய்கள் பரவிட்டு இருக்கு. அதனால நம்ம காட்டுலயும் பரவ நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். புறா, நீ சொல்றது உண்மையா? ஐயோ, எனக்கு கேட்கவே பயமா இருக்கு. சரி, அந்த நோய் வந்தா என்ன நமக்கு? டோட்டு, புறான்னா சொல்கிறது உண்மைதான். நானும் கேள்விப்பட்டேன். பக்கத்து காட்டில் இருக்க பறவைகளுக்கு இந்த மாதிரி நோய் வந்திருக்கு. அதனால நம்ம எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இந்த நோய்க்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கலை. எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கிறது? நீ சொல்றத பார்த்தா அந்த நோய் வந்த உடனே இறந்துடுவாங்க போல இருக்கு. ஆமா ராணி, அந்த நோய் வந்துடுச்சுன்னா காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம். அதனால யாரும் தேவையில்லாம வெளியே சுத்தாதீங்க. காட்டில் இருக்க எல்லா பறவைகளுக்குமே இந்த நோயை பற்றி தெரிய ஆரம்பிச்சுது. மறுநாள் காலையிலிருந்து எல்லா பறவைகளும் உணவு தேட தனித்தனியாக போகாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல் எல்லா பறவைகளும் உணவு தேட போகும்போது நதிக்கரை கிட்ட ஏதோ ஒரு பறவை கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. ஐயோ பாவம், இப்போ பறவைக்கிட்ட இருக்க அந்த நோய் தான் இந்த பறவைக்கும் வந்திருக்கு. நீ சொல்றது சரிதான் சீதா. நோயினாலதான் இந்த பறவை இறந்து போயிருக்கு. நம்ம காட்டுக்கும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி அந்த பறவை இறந்து போயிட்டதால எல்லா பறவைகளும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. இப்படி நடந்த கொஞ்ச நேரத்திலேயே கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல நதிக்கரை கிட்ட ஒரு பெரிய மாதுளை மரம் வளர்ந்தது. மறுநாள் பொழுது ஆச்சு. எல்லா பறவைகளும் தண்ணி குடிக்க நதிக்கரை கிட்ட வந்தாங்க. புறான்னா, என்ன ஒரு அதிசயமா இருக்கு. ஒரே இரவுல இந்த இடத்துல மாதுளை மரம் வந்திருக்கு. ஆமா சீதா, இந்த மரத்தை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரே இரவுல இவ்ளோ பெரிய மரம் வளர்ந்திருக்கும்? இப்படி புறாவும் சீதாவும் பேசிட்டு இருக்க சமயத்துல அந்த இடத்துக்கு ரகு காகம் பறந்து வந்துச்சு. இப்படி வந்த ரகு காகம் கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. ரகு இப்படி கீழே விழுந்ததும் அங்க இருக்க மாதுளை மரம் பேச ஆரம்பிச்சது. பறவைகளே, உடனே வாங்க, என்னுடைய பழத்தை அந்த காகத்துக்கு ஊட்டி விடுங்க. இப்படி அந்த மாதுளை மரம் பேசினதும் புறாவுக்கும் சீதாவுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. உடனே சீதாவும் அந்த மாதுளை பழத்தை எடுத்துட்டு வந்து ரகுவுக்கு ஊட்டி விட்டுச்சு. இப்படி ரகு அந்த பழத்தை சாப்பிட்டதும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரகுவே எழுந்து உட்காந்துது. எனக்கு உயிர் வந்துடுச்சு, எனக்கு உயிர் வந்துடுச்சு. சீதா, என்னை எப்படியோ நீ காப்பாத்திட்ட. உனக்கு ரொம்ப நன்றி. ரகுவண்ணா, நான் உங்களை காப்பாத்தல. அதோ தெரியுது பாருங்க மாதுளை மரம். அதுலேருந்து தான் ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் உங்களுக்கு. பறவைகளே, என்னுடைய மரத்துல இருக்கிற பழங்கள் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்ப பறவைக்கிட்ட இருக்க அந்த நோய்க்கான மருந்தும் நான் தான். எல்லா பறவைகளுக்கும் என்னுடைய பழங்களை எடுத்துட்டு போய் கொடுங்க. எந்த ஒரு பறவைக்கும் நோய் வராது. இப்படி அந்த மரம் சொன்னதால காட்டில் இருக்க எல்லா பறவைகளுமே அந்த மாதுளை பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பறவைகள் எல்லாரும் மாதுளை பழத்தை சாப்பிட்டதால எந்த ஒரு பறவைக்கும் அந்த நோய் தாக்கல. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கழுகு ஒன்று கோடாலி வச்சுக்கிட்டு மாதுளை மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தது. கழுகண்ணா, இந்த மரத்தை வெட்டாதீங்க. இப்ப பரவிட்டு இருந்த நோய்களை குணப்படுத்துறதே இந்த மாதுளம் பழம்தான். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க.
நீங்க மட்டும் அந்த மரத்தை வெட்டிட்டீங்கன்னா திரும்பவும் அந்த நோய் காட்டுல இருக்க பறவைகளுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் நம்மனால காப்பாத்த முடியாது. என்ன உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா? என்னை யாராலும் தடுக்க முடியாது. நான் இந்த மரத்தை வெட்டியே ஆகுவேன். இப்படி பேசிட்டே இருந்த கழுகு திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுச்சு. புறா உடனே அந்த மாதுளை பழத்தை எடுத்துட்டு வந்து அந்த கழுகுக்கு ஊட்டுச்சு. இப்படி அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே கழுகுக்கு உடம்பு சரியா போச்சு. அப்பதான் தான் செஞ்ச தப்ப கழுகு உணர ஆரம்பிச்சது. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க சொல்றத நான் கேட்காம அதை நான் வெட்ட போனேன். அப்படி இருந்தும் என்னுடைய உயிரை இந்த மரம் காப்பாத்திருக்கு. அன்னிலிருந்து காட்டுல இருக்க பறவைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.